வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூங் தால் பக்கோடா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது இப்போ ஜென்ரலாக இப்போ மூங் தால் ரொம்ப மூங் தால்னால் அந்த பச்சை பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு நம்மளுக்கு ரொம்ப சத்து இல்லையா? ஸோ இதை எப்படியாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, பக்கோடானா நம்ம வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரோட்டீனும் குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை எடுத்துக்குவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு சின்ன டம்ளரில் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1.25 டம்ளர் இந்த பருப்பு பாசிப்பருப்பு, முழு பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். இதை விட அதிகமாக ஊற வச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது வடையில். ஸோ அதனால் கரெக்டாக 1 ஹவர் ஷோக் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் அரைக்கணும். அடுத்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னா, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகா வச்சுக்கோங்க, இஞ்சி இப்படி மாதிரி குட்டி குட்டியாக பொடி பொடியாக அறுத்து வச்சுக்கோங்க, மல்லித்தலை கட் பண்ணி வச்சுக்கோங்க, கறி லீவ்ஸ் கருகப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கு வேணும். இது இல்லாமல் உப்பும் சீரகமும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இது கூடயே பச்சை மிளகா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடக்கூடாது. பல்ஸ் பண்ணி ஓரளவு நல்ல இதாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். நான் காமிக்கிறேன் எப்படி அரைக்கணுன்ட்டு. ஸோ இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உப்பு வேணும், சீரகம் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன். இதை அரைக்கையில் என்னென்னா பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு டம்ளரில் அளந்தேன் இல்லையா, அந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கணும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பரன்னு அரைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இப்படி பரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப இதாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப குழன்னு இதாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இதை விட ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. அதான் அந்த டம்ளரில் நான் ஒரு 3/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ மிக்சியில் அரைக்கையில் 1 ஸ்பீடில் தான் வச்சு அரைக்கணும். பல்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பீடில் தான் வச்சு அரைக்கணும். 2க்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி அரைச்சி வச்சிட்டோமா, இதில் இந்த ஆனியன், இஞ்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கறி லீவ்ஸ், இந்த கருகப்பில் கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க. நிறைய போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். ப்ளஸ் கருகப்பில் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. ஃபைனலாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ நான் அவ்வளோ சால்ட்டு போடுறேன். வீட்டில் உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த பிட்வீனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நல்லா கலக்கிட்டேன். இந்த கலக்கினதுக்கப்புறம் இவ்வளோ சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்படி ஓரளவுக்கு இப்படி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வடை போட்டோம் அப்படின்னா வரும். வடை இப்படி உருட்டி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக மாவை பிணைஞ்சிக்கோங்க. இப்போ ஆயில் ரெடி ஆகிடுச்சான்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ
இதை வந்து சின்ன சின்னதாக இது பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸாக போடுங்க. கொஞ்சம் தட்டையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நல்லா வேகுது, வேகட்டும். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்படி குறைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்லையும் வைக்க வேண்டாம், சிம்க்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. வந்து திருப்பி போடுங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கணும். ஒரு சிலர் வந்து வடை நல்ல எண்ணெய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கலக்கிக்குங்க. இந்த மிக்சரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலக்குங்க. இல்லை நான் நல்லா கெட்டியாக தான், எண்ணெய் கம்மியாக, ஆயில் கம்மியாக தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக போட்டிங்கன்னா ஆயில் கம்மியாக பிடிக்கும் வடை. ஆயில் ஐட்டம் கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா ஃபுல்லாக நிறம் மாறட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வேகட்டும், கலர் மாறட்டும் ஃபுல்லாக. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அண்ட் ஆல்சோ இது வந்து குட் கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணும். கொலஸ்ட்ரால் இருக்கவங்க நீங்கள் டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தட்டையாக போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இன்னும் மொறு 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 நல்லாயிருக்கும். ஓகே, இப்படி பொன்னிறமாக மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 30 செகண்ட்ஸ் ஆகட்டும், எடுத்துக்கலாம். ஏன்னா அது நம்ம சிம்மில் விட்டு தானே வேக வச்சிட்ருக்கோம். இன்னொரு 2 செகண்ட்ஸ் ஆகட்டும். உப்பு வந்து கரெக்டாக அளவு பார்த்து போட்டுக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தி. ஏன் அப்படின்னா பாசிப்பருப்புலேயே வந்து ரொம்ப இது சத்து இருக்குது. அது இல்லாமல் அதில் நம்ம மல்லித்தலை, கருகப்பில்லு, எல்லாமே ஆனியனை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா இது ரொம்ப நல்லது. லீவ் நாளில் ஒரு 10 o'clock 11 o'clock போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் இது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் இங்கே பக்கத்துலேயே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டேன். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க. பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு 2 minutes ஆற விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 2 minutes ஆறிடுச்சுன்னா அது கிறிஸ்பினஸ் தெரியும் நம்மளுக்கு. சூடாக நம்ம சாப்பிடவும் முடியாது. நல்ல சூடாக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, சூடாக இருக்குது நல்லா. இது ஆறினவுடனே பார்த்தீங்கன்னா இது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். சவுண்டு கேட்குதில்ல, அந்த மாதிரி நல்ல இதாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.